செவ்வாய்க்கிழமை வந்து பாஸ்டர் வந்து எங்கள் வீட்டில் ஜபிச்சாரு. ஜபிச்சு வந்து நாங்களும் வந்து தொடர்ந்து எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் பிரச்சனை வந்துனே தான் இருக்குது, ஏதாவது ஒன்று வந்துனே தான் இருக்குது. ஆனால் அவர் ஜபிச்ச ஒன்று ஆண்டவர் வந்து எங்களுக்கு 2 பேரையும் வந்து தினிக்கும் நைட்டு மேலே ஜெபம் பண்ணுறோம். தொடர்ந்து ஒரு 3 நாளாக இணைந்து ஜெபம் பண்ணுறோம். அதேமாரி எவ்வளோ விஷயம் சாட்சி வந்து ரொம்ப முக்கியமான கதை. சாட்சின்றது வந்து தேவனுக்கு மகிமையாக இருக்கிறது தான் சாட்சி. ஆனால் சில டைமில் பிசாசோட கிரிகளும் சாட்சி சொல்ல முடியாது தடுக்குது. ஆனால் சாட்சின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. சாட்சி எவ்வளோ நம்ம சொல்கிறோம் சபையில் அவ்வளோ ரொம்ப உண்மையான சாட்சி சொல்லுவோம். அதேமாரி நேற்று ஒருத்தங்க லேடி ஒன்று ஆட்டோவில் ஏறினாங்க. ஆட்டோவில் ஏறும்போது நான் சவாரி அவங்க பேசிட்டு ஒரு மாதிரியாக வந்தேன். என்ன மாற்றத்துக்கு 2 மாதத்துல கல்யாணம், லவ் மேரேஜ், இப்படியே ஒத்துக்க வச்சு எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்க வச்சு எப்படியோ பண்ணிட்டோம். ஆனால் வரும்போது ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா நல்லா வருமானம் உள்ளாரு. இதுக்கு வரும்போது யாரும் வெளியே வரும்போது பீர் பாட்டில் வந்து டப்புன்னு பட்ட கண்ணில் பட்டுருக்கு. கண்ணில் பட்டவுடனே கண்ணு சுத்தமாக அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு ஒரு கண்ணே தெரியலையா. அந்த பாப்பா சொல்லி ரொம்ப வேதனையோட இருக்குது. அது எங்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆண்டோட பிள்ளைன்னு தெரிஞ்சு அவங்க வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க வந்து நம்மகிட்ட சொல்லணும், நம்ம யாரும் சொல்லினே வராங்க. நீ கவலையை நீலாமா இந்துவா அவங்க கிறிஸ்டினா, நீ வந்து இது தப்பு, இப்படி போகக்கூடாது. ஆண்டவர் நல்லா ஏற்றுட்டு ஆண்டவர் மருத்துவத்தில் இருந்து நல்லா ஜெபம் பண்ணு. நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஒரு சர்ச்சைக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு நல்லா அங்கே போய் ஞானஸ்தானம் எடுத்து கல்யாணம் பண்ணி பாருங்க. கண்ணாலே கண்டு போகிறது நல்லா பெரிய காரியம் நடக்கும். அதுக்காக நீங்கள் வந்து நல்லா ஜெபம் பண்ணுமா. சரிங்க, நான் அப்புறம் வசந்தி என்னோட வார்த்தையை பார்த்தா நாட்டோட அது அந்த பாப்பா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒன்று ஆசீர்வாதமாக இருக்கும், ஒன்று எப்படி நான் கை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலையோடு வந்தாங்க, போயிருக்காங்க. அவங்க நல்லா சுகத்துக்கு அந்த பொண்ணு பேர் விஷாமா, அந்த மகளுக்கு நல்லா அவங்க கல்யாணம் ஜெபம் பண்ணுங்க. கரெக்டாக நாம் சொல்கிறோம்.